இருக்கிற பாதி சேர காலி பண்ணிட்டு பேசு 2 பேரும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களே? ஆமா, நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா. அப்பையிலேருந்து செல்லக்குட்டி பரவாயில்ல. அப்போ கூட பாருங்க அந்த பிள்ளையை தூக்கி அழகா தூங்க வச்சு நான் கூட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, அதுதான் தாய்மை உணர்வுங்கிறது. உண்மையாகவே சொல்ல போனாக்கா பழனியம்மா அக்கா வந்து அது கடைசியா 2 பஞ்ச் வேற சொல்லிட்டு போனாங்க. ஏதோ பார்வதி சிறுத்தைன்னு ஏதோ சொல்லுச்சு. அந்த தைரம் நம்மளுக்கு வேணாம், அது வேண்டாம். அதனால கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. நான் அப்படியே அந்த சக்தி மாரியம்மன் அப்படியே வணங்கி நல்லா வணங்குங்க, நல்லா வணங்குங்க, நல்லா வணங்குங்க. போதும். அப்படியே எல்லாம் இல்ல தாய் வேலை நல்ல பாடல் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். பரவாயில்ல, போயிட்டு போதற்கு தட்டலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கங்க. போறவங்க எல்லாம் டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வந்துருங்க, சரிங்களா? உண்மையாகவே சொல்ல போனா நம்ம சக்தி பாளையத்தினுடைய நம்ம மக்களுடைய அருமையும் பெருமையும் பத்தி அண்ணன் நிறைய சொன்னாங்க. உண்மையாகவே நம்ம ஊருடைய பெருமையை 3 வரையில சொன்னாக்க, அதாவது கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? காசால படியளந்தா கை 2 போதாதுன்னு நெல்லால படியளந்தா நேர கொஞ்சம் ஆகும்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போடக்கூடிய சொர்க்க பூமியில என்ன பேசுறோங்கிறதே வரம் இல்லையா? உங்க ஊருக்காக நீங்களே நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துருங்க, நல்லா தட்டுங்க. நல்லா கொட்டாவி கெட்டாவி வர நேரத்துல அந்த அப்பாவி வேற எழுப்பிட்டு வச்சிருக்காங்க. கொட்டாவி கெட்டாவி வீட்டுலதான் கடைசி பிள்ளையா போறோம்னா மேலேயே கடைசியாவே எழுப்பி விடுறீங்க எப்ப பார்த்தாலும். என்ன சார் தலைப்பு கொடுத்தீங்க? இப்ப புதிய பாடலா பழைய? அந்த கால பாடலா இந்த கால பாட்டா? அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவ்வளவு காலமா இந்த காலமா? அந்த காலம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நொந்த காலம்னு வேணா சொல்லுங்க. வந்து அங்கேருந்து நின்னுட்டு என்ன தாத்துன்னு ஆத்திட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. எப்ப பாரு புலம்பல். இதை வேற அக்கா சொல்றாங்க, ஒரு பொண்ணு சிரிச்சா அப்படியே காவேரி பொங்குமா. எங்க யோக தர்ஷினி வந்து சிரிக்க சொல்லுங்க. காவேரி பொங்குதான்னு பாப்போம். தமிழ்நாட்டுல பொங்கட்டும், நான் பாண்டிச்சேரி ஸ்டேட், எங்க ஊர்ல பீரே பொங்கும். சும்மா வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா, இன்றைய கவிஞர்கள் நாங்கெல்லாம் பாட்டு எழுதுறோம் அப்படின்னாக்கா அதுல நல்ல பொய் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஏன் தெரியுமா? பொய் சொல்லி கூட காதலிங்க, பொய்யா காதலிக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதையே உங்களுக்கு ஏத்துக்க முடியல. அந்த பாடலை கேட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வந்தா அதுதானங்க பெருசு. அதை விட்டுட்டு எப்ப பாரு அந்த காலத்துல வாழ்ந்தோம், அந்த காலத்துல நாங்க கஷ்டப்பட்டோம், அந்த காலத்துல நாங்க பாடுபட்டோம், எப்ப ஏன் இந்த புலம்புல உனா வாய தந்துரு. அந்த காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல பவுனு 10 ரூபா தான் வித்துச்சு தெரியுமா? எத்தனை பவுன் வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல ஏக்கர் 100 ரூபா தெரியுமா? எத்தனை ஏக்கர் வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல நாங்களாம் நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். உங்க தலையெழுத்து நீங்க நடந்து போனீங்க. எங்க ஏசி பஸ் விட்டுருக்கிறது இந்த காலத்துலதான், ஓசி பஸ் விட்டுருக்கிறது எந்த காலத்துலதான். எங்களுக்கு என்னன்னு கேக்குற, கைய தட்டுங்க அதுல வாடகை பூரா இந்த காலம், சப்போர்ட் பூரா அந்த காலத்துக்கான்னு கேக்குறேன். அந்த காலத்துல நாங்களாம் தெருவிளக்கு வெளிச்சத்திலேயே படிச்சோமே. அன்னைக்கு கரண்ட் இல்ல, நீங்க படிச்சீங்க. இன்னைக்கு பாருங்க இத்தனை லைட் இருக்கப்போ நான் போய் தெருவில் உட்காந்து படிச்சேன். நான் என்ன லூசா? நான் என்ன கேட்கறேன், அந்த காலத்துல ஒரு இட்லிக்கு வக்கு இருந்துச்சாங்க. ஒரு இட்லி சாப்பிடணும்னா தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு இட்லி சாப்பிடணும்னா பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆத்தா உட்காந்து ஆட்டாங்கல்ல உட்காந்து ஆட்டிட்டு இருப்பாங்க. என் பெரியவன் இங்க வா 2 சுத்து சுத்திட்டு போ உனக்கு 2 இட்லி. என் சின்னவன் இங்க வா 2 சுத்து சுத்திட்டு போ உனக்கு 2 இட்லி. அதுலயும் ஆத்தா ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மூக்குச்சளி வரும், அதையும் சீந்தி அதுலயே போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும். மூக்குச்சளி இட்லியை தின்னுட்டு என்ன உங்களுக்கு எல்லாம் பகுமானம் இங்க இருந்து. ஒரே நிமிஷமா, நீங்க சொன்னதை இந்த மன்றம் ஏற்கிறது நிறைய பேர் ரசிச்சாங்க. ஆனா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இட்லி சாப்பிட்ட போது கிடைத்த சுகம் ஒவ்வொரு நாள் காலையிலும் இட்லி சாப்பிடும் போது கிடைக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. ஆயா கையால அப்பத்தா கையால ஆட்டுக்கல்ல ஆட்டி இட்லி சுட்ட போது இருந்த பதம் இன்றைக்கு குக்கரில் வேகிற இட்லியில் கிடைக்கவில்லை என்பதுதான் எல்லாருடைய வாதமாக. அன்னைக்கு உங்க ஆயாவுக்கு வேற வேலை இல்ல, வீட்டுல உள்ள ஆடு மாடை மேய்ச்சாக, கூட சேர்ந்து தாத்தாவையும் மேய்ச்சாக, வீட்டுல உள்ள வேலையை பார்த்தாங்க. இன்னைக்கு நாங்க வீட்லயும் வேலை பார்க்கறோம், வெளியிலயும் வேலை பார்க்கறோம், என் மாமியா பெத்ததையும் வளர்க்குறோம், நாங்க பெத்ததையும் வளர்க்குறோம். எங்களுக்கு வேலை இல்லை நினைச்சிட்டீங்களா? அப்புறம் பதமா வரல எதமா வரல அப்படின்னாக்கா திங்க தெரியுது இல்ல, இவன் கூட சேர்ந்து வேலை பார்த்தாதான் என்னன்னு நான் கேக்குறேன். எப்ப அந்த காலத்துல நாங்களாம் 13 வயசுல கல்யாணம் பண்ணோம், பெரிய பெருமை. 13 வயசுல கல்யாணம் பண்ணி நீங்களாம் அப்பயே அங்கிள் ஆயிட்டீங்க. இளைஞன்ற ஒரு வாழ்க்கையை வாழலைங்க. ஆனா இன்றைய கால இளைஞர்கள் எப்படி தெரியுமா? வீட்டுல 20 வயசுல 20 வயசு 25 வயசுல கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ கல்யாணமாகாம இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துட்டுதான் எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிப்பேன்னு சொல்லக்கூடிய லட்சியம் மிகுந்த இளைஞர்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம் இல்லையா? ஒரு கைதட்டல் கூட. எத்தனையோ வீட்டுல அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. உண்மை. இதுல வேற அந்த காலத்துல அண்ணன் மஞ்சள் வந்து பேசிட்டு போனப்ப உங்க தாத்தா 14 புள்ள பெத்தாரு, என்ன வேலை பார்த்தாரு, இதே வேலையா பார்த்து தெரிஞ்சிருக்காரு கலவர். 14 புள்ள பெத்து அவங்க பழைய பாட்டுல இத்தனை விஷயம் இருக்குன்னாங்க. சொல்றேன் சார், நான் என்ன சொல்றேன், நீங்க பாடுற பாட்டுல அவங்க தெரிக்கணுமா?
தெரிப்பாங்க இருங்க. அது நாங்க என்ன சொல்றோம்னா தெரிக்கணும்லாம் அவசியம் இல்ல, பாட்டை கேட்டா ரசிக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா 14 பிள்ளைய பெத்து பாட்டியும் தாத்தாவும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 14 சந்தோஷமா இருந்துச்சா? மூத்த பிள்ளைக்கு போட்ட டவுசரை தான் 14வது பிள்ளைக்கும் போட்டு விட்டீங்க. அது நஞ்சு போய் இத்து போய் அருணாக்குடியில தூக்கி மாட்டிக்கிட்டு கிங்கினி மிங்கினு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல நிறைய நாங்க பாரம்பரியமான டவுசர்மா. என்ன ஓட்ட டவுஸ் எல்லாம் உங்களுக்கு பாரம்பரிய வேற கேக்குதாக்கும்? ஏங்க நாங்க கருத்தே கேட்கலங்க. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா ஒரு பாட்டு கேட்டாலும் படம் பார்க்க எதுக்காக போறோம்? வீட்டுல உள்ள அத்தனை கஷ்டத்தையும் மறந்துட்டு ஒரு பாட்டை கேட்கறோம் அப்படின்னாக்கா நிம்மதிக்காக போறோம். இன்னைக்கு திருக்குறள் கொடுக்காத கருத்தை, நாலடியார் கொடுக்காத கருத்தை அந்த பாட்டை கேட்டுதான் நாங்க அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணுமான்னு நான் கேட்கிறேன். ஒரு படம் பார்க்க போறோம், ஒரு பாட்டை கேட்க போறோம்னா சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு தான் 2 மணி நேரத்தை செலவு பண்றதுக்கு போறோங்க. குறிப்பா சொல்லணும்னா ரேடியோவை கண்டுபிடிச்சது வேணா மார்க்கோனியா இருக்கலாம், அதை கேட்க வச்சது இசைஞானின்னு சொல்லுவாங்களா? அந்த இசைஞானியுடைய பாடலை கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குங்க. சமீபத்துல இளையராஜா அவர்களோட பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில வந்து சொல்லி இருப்பாரு, என்னுடைய ஒரு பாட்டு, அதாவது இரவு நேர பயணங்கள்ல என்னுடைய ஒரு பாடல் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநரை வந்து தூங்காம ஓட்ட வைக்குது, அதுல பயணிக்கக்கூடிய பயணிகளை நல்லா உறங்க வைக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு பாடல் எத்தனையோ விஷயங்களை கொடுக்குதா இல்லையா? அழகா அந்த அன்பு, அந்த காதலை பத்தி கடலோர கவிதைகளை கொடுத்திருப்பார்ல. அடியா தாடி இவன் நீளும் நாடு யாரோ காரணம். அடியா தாடி இள மனசொன்னிருக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டு கட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அடிகள் எல்லாம் விட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்லை, ஒட்டி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நீந்ததில்லை, மூக்கு நுனி வீத்ததில்லை, கட்டு தறி கால நானே கண்ண குட்டியானே, தொட்டு தொட்டு தின்று பேச தூக்கம் கெட்டு போனேனே, சொல்ல குட்மானே. இது சந்தோஷம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். கடலோர கவிதைகள்ங்கிற படத்துல வந்த ஒரு அருமையான பாடல். உண்மையாவே சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னா கூட கூடவே பாத்தீங்கன்னா வயசான பாட்டியை கூட்டு போவாங்க. பாட்டி சொல்லு, பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, ஓட தெரியுமா? ஏன் ஒலிம்பிக்ல ஓட விட போறீங்களா? பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும். ஏன் ஜோசியம் பார்க்க போறீங்கள? பொண்ணு சுண்டி விட்டா ரத்தம் வரணும், அதுக்கு சொரி சரங்கு உள்ள பிள்ளையா பார்த்தா கல்யாணம் பண்ணணும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் கல்ல தூக்குனா கல்யாணம், காலை அடக்கினாதான் கல்யாணம். நாங்க கல்ல தூக்கி கல்யாணம், காலை அடக்கி கல்யாணம் வச்சிருந்தாக்கா இன்னைக்கெல்லாம் நடுவர் கல்யாணம் ஆயிருக்குமா? முதல்ல ஒரே கண்ணு குட்டியே கஷ்டம், காளமாட்டுக்கு ஏன் போறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஏன் காளமாட்டை அடக்குனவனுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? ஏன்? அதுல ஒரு சூட்சமா இருக்கு. என்ன சூட்சம்? கல்ல தூக்கி காளமாட்டை அடக்குனவனுக்கு ஏன் பொண்ணு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? காளமாட்டை அடக்குறவனாலதான் அந்த அம்மனியை அடக்க முடியும். வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கெல்லாம் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணது அந்த காலம், பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணது அந்த காலம், பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணங்கிறது தான் எங்களுடைய இன்றைய காலம்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்கா எப்ப அந்த மன்னவர் நம்மள வந்து தேடி வருவார்னு சொல்லிட்டு குயில கூட நாங்க தூது விடுவோம் இல்லையா? அத்தை மகள் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பையினை நெஞ்சில் சுமப்பேன். புத்த போது கொண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும்
சந்தோஷம். நல்லா இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு. இதுல அண்ணன் வந்து ஒரு பாட்டு வந்து விளக்கம் வேற கேட்டு போனாங்க. அது என்ன, ஏன் ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா இல்லம்மா. தம்பி மஞ்சுநாதன் கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம பகுதியிலேயே பெத்தவங்களை பெரியவங்களை பெண்களை ஆத்தான்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அப்படி ஒரு நல்ல சொல்ல இப்படி கொச்சப்படுத்துற மாதிரி ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு பாட்டு போட்டிருக்கீங்க. அதாவது இது சரியான்னு கேட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பக்கம் வந்து அம்மா வந்து ஆத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள் சரி, அந்த மதுரை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கச்சிய கூட ஆத்தான்னு சொல்லுவோம். எல்லாம் கிழக்கு சிமையில படத்துல கூட பாத்திருப்பீங்கல்ல, தங்கச்சிய கூட ஆத்தான்னு சொல்லுவோம். அழகா பாத்தீங்கன்னா இப்ப வைகாசி மாசம் தான் பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்கினார் இல்லையா, அழகருக்கும் மீனாட்சிக்கும் உள்ள பாட்டு தான் அந்த பாட்டு உண்மையிலேயே. அதாவது அழகர் பாத்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொக்கனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா, அழகர் ஆத்துல இறங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மீனாட்சி வந்துட்டு போயிருவாங்க. எப்ப பார்த்தாலும் அதான் ஏன் ஆத்தா ஆத்தோரம் வாரியா, நான் பார்த்தா பார்க்காம போறியா, நான் வர்றதுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவ போயிடறா, நான் வரத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவ போயிடறா, அந்த ஏக்கத்தை சொல்ற மாதிரி தான் என் ஆத்தா ஆத்தோரமா வாரியா தங்கச்சியா ஆத்தான்னு சொல்லியிருக்கோம். நாங்க இதுல என்ன தப்பு செஞ்சோம்? ஆனா உலகத்திலேயே இந்த பாட்டுக்கு முட்டு கொடுத்த ஒரே ஆள் நீதான். கைதட்டுங்க சார். உலகத்திலே இது அந்த தைரியம் வேணுங்க, அந்த அழகனுக்கே அடுக்காதுமா. அந்த தைரியம் வேணுமா இல்லையா? எப்ப பாருங்க குருட்டு தைரியம்ங்கிறது. பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பாட்டு கொடுத்தீங்க ஒரு சின்ன குழந்தைக்கு? என்ன கொடுத்தீங்க? நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பிள்ளைகளே இல்லம்மா, பிள்ளைகளே. பிள்ளைகளே பிள்ளைகளே இல்லம்மா, பிள்ளைகளே. அதான் சரி, பிள்ளைகளே. ஏன் இழுக்குறீங்க? போமா பிள்ளைகளே. ஒரு வாத்தியார் பிறக்கும் போது நல்ல பேரை வைங்க. ஒரு மணிக்கு உச்சரிப்பை சரி பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம நிலைமை. அதாவது அந்த குழந்தைய தொட்டில போட்டுக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அவன் கேட்டானா இல்லை அப்ளிகேஷன் தான் போட்டானா? நாங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமாக கொடுத்துருப்பாங்க. கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, யாருக்கும் தெரியாதுல்ல. பாட்டு தான் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கா வசனம் ஊனா சொல்லுவாங்க. வசந்த மாளிகை படத்தை பார்த்துருக்கீங்களா? சிவாஜி கணேசன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேர் என்ன கொண்டா அவ்வளோ பெருசாக வச்சிருப்பாங்க. வாணிஸ்ரீ அம்மா. வாணிஸ்ரீ அம்மா இல்லை, வாணிஸ்ரீ தான் அந்த அம்மா. நம்ம தலைமுறைக்கு அவங்க அம்மா. சரி, அம்மாவை எனக்கெல்லாம் பாட்டினே வச்சுக்கலாம். அந்த அம்மாவை உனக்கு தான் எனக்கெல்லாம் பாட்டி. உங்களுக்கு என்ன அம்மா வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லதா உனக்காகத்தான் இவ்வளவு பெரிய வசந்த மாளிகையை கட்டி வச்சிருக்கேன் லதா. சிம்பிளா இப்படி யோசிங்களேன், இப்படி யோசிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மாவுக்கு வசந்த மாளிகை படத்தில் அவ்வளோ பெரிய வசந்த மாளிகை கட்டினதுக்கு பதிலாக 2 ரூபாய்க்கு மஞ்ச கைத்தை வாங்கி அது கழுத்தில் கட்டியிருந்தா அது ஓடி போகாமல் கூடவே இருந்திருக்கும்ல. யோசிங்க சார், கொஞ்சமாவது மாத்தி யோசிங்க. ஒரு காதல் தோல்வின்னு வந்துச்சு அப்படின்னா வசந்த மாளிகை கட்டியதற்கு பதிலாக அந்த அம்மாவு கழுத்துல ஒரு 2 ரூபாய்க்கு மஞ்ச கயிறு வாங்கி கட்டி இருந்தா சிம்பிள். இப்படி யோசிங்க, பெருசா ஏன் யோசிக்கிறீங்க? இப்படி யோசிங்க. அதுல வேற பாசமலர் படத்தை பத்தி, பாசமலர்த்துல அதே வசந்த மாளிகை படத்துல நீ பிராந்தியதான குடிக்க கூடாதுன்னு சொன்னலதா, நான் விஷத்தையே குடிச்சிட்டனே அப்படின்னு அவர் சாவாரு. ஏன் தெரியுமா? இதை கட்டுறதுக்கு பதிலாக இதை செத்தரலாம்னு நினைச்சுதான் செத்தாரா என்னன்னு தெரியல. அதுல வேற ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 குடிக்கிறது நீ, ஏந்துனது நீ, எங்களை பார்த்து ஏன் 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 நாங்க போய் பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அதுல பாசமலரை பத்தி சொன்னீங்க. அதுல அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா நடிக்கல, அண்ணன் தங்கச்சியாவே வாழ்ந்துருக்காங்க. நானும் பாத்தீங்கன்னா கேடிவில அந்த படம் சாயங்காலம் 4 மணிக்கு போடுவாங்க அடிக்கடி. போன வாரம் போட்டாங்க. நானும் என் பையனை கூப்பிட்டு உட்காரச்சு உட்காந்து பாடுறா, எப்ப பாரு நம்ம பாப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, படத்தை பாரு எப்படி 2 பேரும் அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா நடிச்சிருக்காங்க, நல்லா உட்காந்து படத்தை பாருன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் சீன் வருது. எல்லாரும் விக்கி நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கோம். ஏமா உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஏன்டா சிரிக்கிற? ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கம்மா. என்னடா பொய் சொல்றாங்க? அண்ணன் செத்துட்டாரா, தங்கச்சி கூடயே விழுந்து செத்துட்டாங்களாம், எங்க மாமா சாவட்டும் நீ சாவரியான்னு பாக்குறேங்கிறாங்க. பிள்ளைங்க மனசை எடுத்து விட்டு வச்சிருக்கீங்க நீங்க. இந்த தலைமுறை எப்படி எல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. அப்படி அந்த அளவுக்கு பிள்ளைங்களை யோசிக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. ஏங்க ஒரு காதல் தோல்வி, ஒரு சோகம் அப்படின்னா கூட அந்த பொண்ணு வேணான்ட்டு போயிட்டாளா, அவள் பறந்து போனாலே அவன் போயிட்டால, நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் போறா? அப்படிலாம் சோகத்தை வடிக்கக்கூடாது. ஒரு காதல் தோல்வி, சேராத காதலுடைய அழக கூட எங்களுடைய பாட்டில் நாங்கள் அழகா கொடுத்துருப்போம்ல, முதல் மரியாதை படத்துல. அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த சேராத காதலுடைய அழக அழகா கொடுத்துருப்பாங்க. பழசு மறக்கலையே பாவி மகன் நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு கணம் கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அருமை குறைஞ்சீங்க நறுமை மகராசா தலைய கவுந்தீங்க, கலங்கோ வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலானுதான் பேரு, அட மந்தையில நின்னாலும் நீ வீரவாணி தீரு ராசாவே
நிறைய பாடல்கள் இந்த காலகட்டத்திலே நாங்க கொடுத்திருக்கோங்க. அதாவது அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை குறைவுள்ள குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னாக்கா முடவனுக்கு கொம்பு தேன் மேல ஆசையான்னு சொல்லி அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சாங்களா இல்லையாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல தான் பாரு, தங்கம் நீ மாற்றுத்திறனாளி கிடையாது தங்கம், இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளி நீதான்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி கூட இந்த காலத்தை பொற்காலமா மாற்றி கொடுத்தது எங்களுடைய பொற்காலத்துல வந்த பாட்டு தானே. ஊனம்னா எது தெரியுமாங்க? ஊனம் உடம்புல வரக்கூடியது ஊனம் கிடையாதுங்க, மனசுல இருக்கக்கூடியதுதாங்க ஊனம் சொல்லிட்டு அழகா கொடுத்திருப்பாங்கல்ல. கஞ்சப்பையே எல்லாருமே கையிருந்து ஊனம், அத கண்டிருப்போம் நாமும், நீங்க யார பார்த்து ஊனம் என்ன சொல்றீங்க? கடன் கொடுத்தவ எதிர வந்தா கடன்பட்டவ ஊமை, இத கண்டிருப்போம் நாம, ஏங்க வாயில்லாத ஜீவன்களை வயிறிங்கோ. காட்சி எங்க நல்லால காது கூட வேணாங்கோ, நேர்ம நெஞ்சில் இருந்து பிட்ட வாய் கூட வேணாங்கோ. ஊனம் என்னடா ஊனம், அட ஞானம் தானே வேணும், அந்த ஞானம் வர வேணும்னா மனசு மாற வேணும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. சொன்னாங்களா இல்லையாங்க? ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பொற்காலம் படத்துக்காக வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு நல்ல பாடல், தேசிய விருது கிடைத்த பாடல். இந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைத்தது. உண்மையிலேயே அதாவது இன்னைக்கு கருப்புன்னு சொன்னாக்கா அது ஒரு நிறம்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. ஆனா ஒரு கருப்பா இருந்தா கூட அதை கூட ரசிக்கலாம். அந்த கருப்பை கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நிலாவோட ஒப்பிட்டு என் புருஷன்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கருப்பா தான் இருப்பார். அது கொஞ்சம் நஞ்ச கருப்புலாம் கிடையாது. இந்த பனைமரம் இருக்குல்ல, பனைமரம், அதுல மழை பெஞ்சா ஒரு கலர் வரும்ல, அந்த கலர்ல இருப்பாரு. ஆனா கூட என் புருஷன் நான் வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு கூட எங்க பாடல் தானங்க உதவியா இருக்கு. நீங்க பௌர்ணமி நிலா, அவர் அம்மாவாசை இல்லையா? இருக்கட்டும், இந்த உலகம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களே, இதுல கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படிங்கிற நிற வேறுபாட்டை நமக்குள் விதைத்தவன் வெள்ளைக்காரன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சொல்றேன், நீங்க சதுரங்க விளையாட்டுல கருப்பு நிற காய்கள் வெள்ளை நிற காய்கள்னு ரெண்டு இருக்கும். அதுல முதல் நகர்வு ஃபர்ஸ்ட் மூவ் எது அப்படின்னா வெள்ளைக்காய் தான் நகர்த்தணும்னு இன்னைக்கு வரைக்கும் நியதி அதுதான். யாரும் மாத்தல. ஏன் கருப்பு காயை நகர்த்தினா வெற்றி பெற முடியாதா, இல்லது போட்டி நடக்காதா? ஆனா இன்றைக்கு என்ன தெரியுங்களா, வெள்ளைக்காரர்களுக்கான விளையாட்டாக அது அமைந்திருக்கிறது. உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்றேன், வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கை வசதியாக இருக்கும். உண்மையாவேங்க. அந்த கருப்பா புருஷன் இருந்தா கூட ஏன் தங்கம் கலங்குறேன்னு சொல்லிட்டு அவனை கூட நிலாவோட ஒப்பிட்டு நாங்க பாடல் கொடுத்துருக்கோமா இல்லையா? நிறைவா சொல்ல. கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விடுவது, கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விழுவது, தினமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை, தாத்தா போலிருப்பே இந்த பூமியில் வாழும் வர, எட்டு திசையாவும் கட்டியரசான அந்த ராசா நீதானே, கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விழுவதே. நிறைவா இப்படி சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதாவது உண்மையாகவே இன்னைக்கு காலகட்டத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா தைரியம் இருந்துச்சு, தன்னமே இருந்துச்சு, எல்லாமே சொன்னீங்கல்ல. ஆனா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பொம்பளை பிள்ளைங்களை என்ன சொல்லி சொல்லி வச்சிருந்தாங்க, படி தாண்டா பத்தினின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க படி தாண்டல் அப்படின்னாக்கா அந்த குடும்பமே பட்டினிங்கிற ஒரு நிலைமையில இந்த இன்னைக்கு காலகட்டம் இருக்குன்னாக்கா, அன்னைக்கெல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு படிச்ச பெண்களால தான் எத்தனையோ குடும்பங்கள்ல அடுப்பே எரியுதுன்னு சொன்னாக்கா, சாதனை மிகுந்த பெண்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா 9 மாசம் கருவறையில இருந்த மாதிரி விண்வெளியில் இருந்து தலை பிரசவத்துக்கு பதிலாக தரை பிரசவமா இறங்கிய என்னுடைய சுனிதா வில்லியம்ஸ் கூட இருக்காங்கல்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 கஷ்டங்கள் வரும், மனுஷன்னு பிறந்தாக்கா 1000 பிரச்சனைகள் வருங்க. ஆனா அந்த உள்ளம் என்னைக்குமே உடைந்து போக கூடாதுன்னு நாங்க இன்றைய கால கவிஞர் கொடுத்த பாடலை தான் சிங்கப்பூர்ல உள்ள ஒரு பாட புத்தகத்துல கூட பாடமா கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த
இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. ஆக அன்னைக்கு காலகட்டத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதோட நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். காமால கண்ணோட பார்த்தா பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். அதில் இந்த காலத்தில் குறை இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குறையாக தான் தெரியும். இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் எல்லாமே நன்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, செத்தவங்களுக்கு செலவு வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்குறது முக்கியம் கிடையாது. உசுரோடு இருக்கப்ப வெத்தலை பார்க்குவாங்க 10 ரூபா நிதி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முக்கிய நன்றி. வணக்கம். சபாஷ். உண்மையிலுமே இந்த கைதட்டல் கேட்காமலேயே உங்களுக்கு கிடைத்ததென்றால் இந்த சபைக்கு எது தேவையோ அதை கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சுனிதா வில்லியம்ஸையும் சொல்லியிருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் பேசியிருக்கீங்க. இதுதான் இந்த சபைக்கான கருத்து என்பதை அறிந்து பேசிய யோகதர்ஷினிக்கு இன்னும் ஒரு பலத்த கைதட்டலை கொடுக்கலாம். ஒரு 5 நிமிடத்தில் உங்கள் வீட்டினுடைய பிள்ளையாக இருந்து ஒரு அறவுரையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா பெரியவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை, இன்னும் மெத்த படித்தவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை, ஒரு கண்ணியமான மேடையாக எங்கள் வசம் ஒப்படைத்திருக்கிறீர்கள் சக்திபாளையத்தில். இதில் உண்மையாகவே இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே நாங்கள் கருதுகிறோம். உண்மை என்றால் ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு பெரிய நான் ஜெயா தொலைக்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கேன். ஒவ்வொருத்தரும் கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பல தொலைக்காட்சிகள் இருக்காங்க. இங்கிருந்து வந்து பேசுகிறவங்க எல்லாருமே. இந்த தொலைக்காட்சி படப்பிடிப்பு எங்கே நடக்கும்னா, நான் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே, இந்த படப்பிடிப்பு எல்லாம் எங்கே நடக்கும்னா கலைவாணர் அரங்கம், காமராஜர் அரங்கம் முதலிய நல்ல ஏசி வசதி செய்யப்பட்ட அரங்கங்களில் தான் நடக்கும். அங்கே உட்காந்து எப்படி கேட்பாங்க தெரியுங்களா? பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, ஏதோ உட்கார்ந்துட்டோமே அப்படின்னு அப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க, கேட்பாங்க. அவர்கள் மத்தியில் பேசுவதைத்தான் நாங்கள் பெருமை என நினைத்து கொண்டிருந்தோம். இல்லை இல்லை, சக்திபாளையம் போன்ற புண்ணியமான கிராமத்து மண்ணில் பேசி ஜெயிப்பதுதான் பெருமை என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கேஜி மருத்துவமனையினுடைய பொறுப்பு மருத்துவர், நிர்வாக மருத்துவர் உங்களுக்கு தெரியும், பக்தவத்சலம், டாக்டர் பக்தவத்சலம். நிறைய அவருடைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு மாரடைப்பு வந்துட்டா என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 3 மாத்திரைகள் அவர் எப்பவுமே சொல்லுவார். லோடிங் டோஸ்ன்னு நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு எந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வேணாலும் போய் கேளுங்க. தயவு செய்து 45 வயதை கடந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நான் சொல்கிறேன், லோடிங் டோஸ்னு ஒரு 3 மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அதை பேக் பண்ணி மொத்தமாக ஒரு 40 ரூபா தான் வரும் அந்த 3 மாத்திரை. ஏதாவது ஒரு மாதிரி திடீர்னு ரொம்ப தாங்க முடியாமல் நெஞ்சு வலிக்குதுன்னா, மருத்துவர்கிட்ட போகிறக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னா அந்த 3 மாத்திரையை போட்டுட்டிங்கன்னா உயிர் காக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. லோடிங் டோஸ் அப்படின்னு பேர் இருக்குங்கய்யா, மருந்து கடையில் இருக்குது. அவர்கிட்ட ஒரு முறை நான் பேசும்போது, ஒரு நிகழ்ச்சிக்காக பேசும்போது, ரொம்ப தூக்கம் முழிப்பீங்களோ அப்படின்னார். ஆமாங்க சார், எங்கள் தொழிலே அதுதானே, இரவுகள் தோறும் கண் விழிப்பது தான் எங்களுடைய தொழில் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அப்படின்னா ஆயுசு கம்மி தெரியுமான்னார். உண்மையா எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னா ஆயுசு கம்மி தெரியுமா? இங்கே மரியாதைக்குரிய போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் அண்ணன் அவர்களும் நடத்துகிற அண்ணன் அவங்களாம் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க.
அவங்களும் கண் விழிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள், நாங்கள் மட்டும் இல்லை, கண் விழித்து உழைக்கிறவர்கள் இருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னீங்க சார் அப்படின்னா, உங்கள் ஆயுள் குறையுமே, எனக்கு கண் விழிச்சா ஆயுள் குறையுமே. சராசரி மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணுமே, நீங்கள் தூங்குறது இல்லையே. இல்லை சார், அடுத்த நாள் நீங்கள் தொடர்ச்சியாக 10 மணி நேரம் தூங்கினாலும் அந்த முதல் நாள் தூக்கத்தை என்ன பண்ண முடியாது, ஈடு செய்ய முடியாது சார் அப்படின்னார். ஆனால் நான் ஒன்று சொன்னேன், அப்படியே அசந்துட்டார். என்ன தெரியுங்களா, உண்மைதான் சார், ஒரு நாள் தூக்கம் விழிக்கிற போது எங்கள் ஆயுள் காலம் குறையும் என்பது உண்மைதான். ஆனால் எங்களுக்காக கீழிருந்து கேட்கிற மக்களும் தூக்கம் விழித்து கைதட்டுகிறார்கள் பாருங்கள். அந்த கைதட்டல் ஒலி எங்கள் காதில் இருக்கும் வரை எங்கள் ஆயுள் ஒரு நாளும் குறையாது சார். நீங்க ஒரு நடத்துனர், ஒரு ஓட்டுநர், அவங்க ஓட்டி பத்திரமா கொண்டு போய் எல்லாரும் தூங்குகிற போது அவர்கள் விழித்திருந்து பத்திரமாக கொண்டு போய் ஊர் சேர்க்கிறார்களே, அந்த ஓட்டுநருக்கும் அந்த நடத்துனருக்கும் அத்தனை பேரையும் கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுட்டோம்ங்கிற திருப்தியை அவர்களை வாழ வைக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க அந்த நிறைவு. இந்த பட்டிமன்றம் உண்மையா நான் சொல்றேன், நாங்க நல்லா பேசி ஜெயிச்சதா நான் நம்பலைங்க. சத்தியமா அந்த தாய் பாதத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்கள் நன்றாக கேட்பதால் தான் இந்த பட்டிமன்றம் ஜெயித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்க படுன்னு கொட்டாய் விட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு வைங்களேன், எல்லாம் குப்புறப்படுத்திருப்பாங்க, முடியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், பழைய பாடலா புதிய பாடலா, ஒரே ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் முடிச்சுட்டேன், 2 நிமிஷம். இவங்கள்ட்ட ஒரு பாட்டு, அவங்க கிட்ட ஒரு பாட்டு. ஏன்னா யாருன்னே தெரியாத பிள்ளைகள் நாங்க, உங்க ஊருக்கு வந்திருக்கோம். நீங்கள் கொடுக்கிற மரியாதையால் தான் எங்களுடைய மேடை ஜெயித்து கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுங்களா, ஒரு 2 விஷயம் நான் சொல்றேன். பழைய பாடல் நாங்க, புதிய பாடல் நாங்க. அன்றைக்கு கருப்பு வெள்ளை காலம், இன்றைக்கு கலர் வண்ண கோலம். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வேறுபாடு? மனசாட்சி வலியோடு ஒரு வார்த்தை சொல்றேங்க. அந்த காலத்துல எல்லாம் மரியாதை எப்படி வரும் தெரியுங்களா? பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்க, அங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா பக்கத்துலயும். எப்போ மரியாதை வந்தது? எப்படி வந்தது மரியாதை? ஐயா வந்திருக்காங்க, அண்ணா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்கன்னு வயதை பார்த்து மரியாதை வந்தது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு வசதியை பார்த்து மட்டும்தான் மரியாதை வருகிறது. அப்படின்னா இந்த காலத்திலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. ஆனா அந்த கால பாட்டு என்ன, இந்த கால பாட்டு என்ன, ஒரு வார்த்தை சொன்னாங்களே, ஒரு குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சே நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் குடும்பங்களோடு உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை கேட்குறீங்க. கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாதவங்க. அந்த அம்மாவுக்கு காது கேட்காது. 25 ஆண்டுகள் அந்த அம்மாவோட வாழ்ந்தாருங்க. நல்லா கேட்டுக்குங்க. நம்ம மனைவி செய்த சமையல்ல கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உனக்கெல்லாம் அறிவில்லை என்று கோபத்துல கொப்பளிக்கிறோமே, காது கேட்காத அந்த அம்மாவோட 25 ஆண்டு காலம் வாழ்ந்த கண்ணதாசன், அந்த அம்மா பேரு பொன்னம்மாள். ஒரு கவிதை எழுதுறாருங்க ஆனந்த விகடன் இதழ்ல, தன் மனைவி பற்றி எழுதுகிறார். என்ன தெரியுங்களா கவிதை? பொன்னம்மா என் மனைவி, பொன்னம்மா என் மனைவி, பூமி என்னும் பொறையுடையாள். பொறைனா பொறுமைன்னு அர்த்தம். பூமி என்னும் பொறையுடையவள் சொல்றா. கவிதையில் எழுதினார் கண்ணதாசன், பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன், தத்தை இவள் என் மனைவி, தாலிக்காக வாழுகிறேன் என்று கண்ணதாசன் எழுதினார். எழுதினதோடு இல்லைங்க, இங்க இருக்கிற என் சகோதரர்களாகிய கணவன்மார்களிடத்திலே பணிவன்போடு ஒன்று கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் மனைவியை ஒரு குழந்தையை போல பார்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுங்களா? அப்பொழுதுதான் வயதான காலத்தில் அவர்கள் ஒரு தாயை போல நம்மை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்படின்னா அந்த வார்த்தையை, அந்த வாழ்க்கையை பழைய பாட்டுல சொன்னாருங்க. என்ன பாட்டு தெரியுங்களா? கொஞ்சமா எக்கோ கொடுங்க. 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கே தந்தவள் நீயே. யோசிச்சு பாருங்க, தங்க கோபுரம் போல வந்தாயே. அந்த வரியா சொல்லட்டுங்களா? பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, நீ தங்கத்தை விரும்புபவள் அல்ல, என்னையே தங்கமாக தாங்குபவள் என்று ஒரு கணவன் மனைவியை நினைச்சு எழுதுனான். சரி, இவங்க இன்றைய குடும்பத்தில் அந்த மாதிரி பாட்டு இல்லையா? நான் ஒன்று சொல்றேன், புது புது அர்த்தங்கள்னு ஒரு படங்க. உண்மையிலுமே வாலி வேற மாதிரி எழுதியிருப்பார்.
என்னைக்குமே அப்படி ஒரு விஷயம் இருக்கும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அவங்களும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுங்களா, இவங்க கிட்டையும் நல்ல பாட்டு இருக்கு, இவங்க கிட்டையும் நல்ல பாட்டு இருக்கு. என்ன முடிவு சொல்றது? நீங்க இவங்க பாடின பாட்டுல 100 பாட்டுல 90 பாட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு 10 பாட்டுல குற்றம் குறை இருந்துச்சு. ஒரு பாட்டெல்லாம் உண்டுங்க. இழந்த பழம்ங்கிற பாட்டை எழுதி கண்ணதாசன் 6 மாசம் பேனாவை தொடலை. ஏன்னா இவ்வளவு மோசமான பாட்டை நான் எழுதிட்டேன், அடுத்த தலைமுறையை சீரழிக்கிற மாதிரி எழுதிட்டேன், இனிமேல் இந்த பேனாவை கவிதை எழுதுவதற்காக தொடமாட்டேன்னு 6 மாசம் பேனாவை எடுக்கலைங்க. அப்படி இருந்தாங்க. பணம் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் எழுத மாட்டோம், எதை எழுத வேண்டுமோ அதைத்தான் எழுதுவோம் என்று எழுதிய கவிஞர்கள் அந்த கால பாட்டுக்காரர்கள். அதனாலதான் சொல்றேன், ஒரு கவிஞனுடைய எழுதுகோல் பேனா தலை குனிகிற போது ஒரு சமூகம் நிமிருவதற்காக பாடல் எழுதியவர்கள் அந்த பாட்டுக்காரங்க. ஆனா இந்த பாட்டுக்காரங்க காசுக்காக வேண்டி, வருமானத்திற்காக வேண்டி, வாய்ப்பிற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் பாடல்களாக்கலாம், எதை வேண்டுமானாலும். இவங்க பாடினாங்க, நல்ல நல்ல பாட்டு எடுத்து பாடினாங்க. செலக்ட் பண்ணணுமா? நீங்க பாடுற பாட்டெல்லாம் 100 பாட்டுல ஒரு 4 பாட்டை பொறுக்கி எடுத்து பாடலாம். நீங்க பாடின இவங்க இதுல 90 பாட்டுக்கு சிங்கப்பூர்ல விருது கொடுக்கலாம்னா, உங்களதுல 9 பாடல்களுக்கு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்படின்னா ஒரு மூட்டை அரிசியில 4 கல்லு இருக்கிறதுங்கிறது பழைய பாட்டு, ஒரு மூட்டை அரிசியில 40 படி கல் இருக்கிறதுங்கிறது தான் இந்த புதுப்பாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, தயவு செய்து இந்த சக்திபாளையத்தில் நடந்த இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக அன்போடு எழுதுகிற கவிஞர்களுக்கும், என வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது கிராமத்து பட்டதாரிங்கிற யூடியூப் சேனலிலும் கொங்கு மஞ்சுநாதன் என்கிற யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியாக அமைய போகிறது. இதில் எடிட்லாம் பண்ணி நீட்டாக அனுப்புவாங்க. இதை சென்னையில் இருக்கிற இசையமைப்பாளர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய கவிஞர்களும் கேட்டாலும் எங்களுக்கு பயம் இல்லை. உண்மை உண்மை உண்மை. என்றைக்கு ஒரு எழுத்தாளனுடைய பேனா, என்றைக்கு ஒரு எழுத்தாளனுடைய பேனா தரம் குறையாமல் எழுதுகிறதோ அவன்தான் சிறந்த கவிஞனாக இருக்க முடியும். வாய்ப்பிற்காக, வசதிக்காக எழுதினால் அது அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண கவிஞனுக்கும் மகா கவிஞனுக்குமான வேறுபாடு என்ன தெரியுங்களா? தலைமுறைகளுக்காக எழுதுகிறவன் சாதாரணமான கவிஞன், அடுத்த தலைமுறைகளை படைக்கின்றபடி எழுதுபவன் தான் ஒரு மகா கவிஞன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகா கவிஞன்களாக விளங்கிய அந்த கால கவிஞர்களே, பழைய பாட்டுக்காரர்களே என்றென்றைக்கும் நினைவில் நிற்கிறார்கள். இவர்களுடைய பாடல்களில் 1-2 பாடல்கள் நல்ல வழியில் வந்தாலும் இன்னும் 4 பாடல்கள் 40 பாடல்களாக 400 பாடல்களாக வரவேண்டும் என்கிற எங்கள் எதிர்பார்ப்பையும் இந்த மேடையிலே பதிவு செய்து, வருகின்ற வரை என்றைக்குமே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள், என்றைக்கும் நினைத்தாலே இனிக்கின்ற பாடல்கள், பழைய பாடல்களே என்கிற எளியவனுடைய தீர்ப்பை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து, ஏதேனும் குறை இருந்தால் பொறுத்தருள வேண்டுமாறு அன்போடு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.